பிரைஸ் தி லார்ட். 18வது உபவாச நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 112வது அதிகாரம் 2வது வசனத்துல, அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஏசப்பா உங்களுக்கு தரப்போகிற இல்ல தந்துவிட்ட அந்த சந்ததி, அந்த வம்சம் எப்படி இருப்பார்களாம்? உன் சந்ததி இந்த பூமியில பலத்திருப்பார்கள், பெருகி இருப்பார்கள். உன் வம்சம் இந்த பூமியில ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். இதைத்தான் எரேமியா 17வது அதிகாரம் 7-8 வசனத்துல, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏசப்பா மேல நீங்க வைத்தீங்கல்ல அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், என் சந்ததி இப்படி பலத்திருப்பார்கள், என் வம்சம் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், நீங்க விசுவாசித்தீங்கல்ல, ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்க பாக்கியவான், நீங்க பாக்கியவதி. எரேமியா 17:8, அவன் தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட மழை தாழ்ச்சியான சூழ்நிலை வரட்டும், உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட உஷ்ணத்தின் சூழ்நிலை வரட்டும், பலவீனத்தின் சூழ்நிலை வரட்டும், ஆனா ஏசப்பா சொல்லுகிறார், நீங்க தப்பாமல் கனி கொடுக்கிற மரம், உங்க வம்சம், உங்க சந்ததியை உங்க கண்கள் காணும். இப்பேற்பட்ட இந்த சந்ததிக்கு விரோதமா, வம்சத்துக்கு விரோதமா சத்துரு போராடி கொண்டே இருக்கிறான். இந்த சத்துருவை நாம் எப்படி மேற்கொள்வது? இதைத்தான் எரேமியா 17:18, நான் வெட்கப்படாமல் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் வெட்கப்படுவார்களாக, நான் கலங்காமல் அவர்கள் கலங்குவார்களாக. தேவரீர் தீங்கு நாளை அவர்கள் மேல் வரப்பண்ணி இரட்டிப்பான நொறுக்குதலால் அவர்களை நொறுக்கி போடும். உங்களுக்கு விரோதமா போராடின அந்த சத்துரு மேல நீங்க தீங்கு நாளை வரப்பண்ணி ஜெபிங்க. இரட்டிப்பான நொறுக்குதலால் அவர்களை கர்த்தர் நொறுக்கி போடுவார் என்று ஜெபிங்க. உங்க சந்ததி பலத்திருக்கும், உங்க வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென், ஆமென்.